தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்குள்ளும் இருக்க வேண்டியது எது? 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இரக்க சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதியும் நியாயமும் கொண்டவர்களாக, மற்றவர்களிடம் பட்சபாதம் இல்லாமல் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை முழுமையாக தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் பாவிகளாக இருந்தோம், அவர் பரிசுத்தராக இருந்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. அவர் நமக்காக தம் ஜீவனை சிலுவையின் மரணத்தினால் அர்ப்பணித்தார். தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்காக அவர் தம் தூய இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை கழுவினார். தேவனுடைய சித்தத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம். நம்மை அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு விலக்கி காக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கத்தக்கதாக அவர் ஆசீர்வதித்து நம்மை தாங்கி பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 4:32 நாம் காண்கிறோம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்வின் நடத்தையில் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். இரக்க சிந்தை உள்ளவர்களாகவும் விசுவாசத்தில் உறுதி கொண்டவர்களாகவும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் வாழ்ந்து அவருடைய அன்பை மற்ற விசுவாசிகளோடு பகிர்ந்து அளித்து அவர்களோடு ஒருங்கிணைந்து ஒரு மனமோடு இரக்கத்தோடு நல் புத்தியோடு தெளிந்த ஞானத்தோடு தேவனுடைய சந்ததியில் சமாதானத்தோடும் அன்போடும் ஐக்கியத்தோடும் சகோதர ஒற்றுமையாகவும் காணப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பிள்ளைகளாக கரைத்திரையற்றவர்களாக நாம் காணப்பட நம்முடைய இருதயங்களை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்புவோம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன்.